தூக்கிட்டு போய் வை. தூக்கிட்டு போய் வை. எப்படி உங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மேய்க்க போகிறோமோ தெரியல. செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. ஏன்டி உன் கடமை வச்சுக்க அளவே இல்லையாடி? எத்தனை மணிக்கு எழுந்திரிச்ச? 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4 மணிலேருந்து ஏனம் தான் விளக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வேலையும் ஆனால் பாடு இல்லை. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஏனத்தெல்லாம் விளக்கிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு சீக்கிரம் எழுந்திரிச்சேன். ஆனால் வந்துட்டு என்னமோ நேரம் நவுறதோ இல்லையே, நான் என்னமோ நவுந்து போகிற மாதிரி இருக்குது. கிடுகிடுன்னு ஏனத்தை வளர்க்கலான்னு பார்த்தா உட்காந்துட்டு ஏனம் வளர்க்கனாலே அந்த நாளே ஸ்லோ தான். சரி பாத்திரத்தை விளக்கிட்டு வீட்டை அலசி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு ஆனால் நீ உள்ளே விளக்கின்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு நீ உருட்டுற விட்டுக்கு நீங்கள் முடிச்சிருப்பான். அதனால தான் கொலையில் கொண்டாந்து போட்டேன். இல்லைன்னா சின்ன சிங்க்கு தான் இருக்குது, சிங்க்லேயே விளக்கிடுவேன். அங்கே நான் உருட்டுற உருட்டில் நிவி எழுந்திரிச்சிருவான். அதனால கொலையில் கொண்டாந்து காலையே நீ உருட்டுவ எடுத்து இருக்குன்னு வச்சுக்கேன். அவ்வளோதான் வருது. யாரை பார்த்து உருட்டுறேன்னு சொல்கிறேன்? நான்லாம் உருட்ட மாட்டேன். நான் சொன்னது வந்து பாத்திரத்தை சொன்னேன்டி. நீ இந்த பாத்திரத்தை தான் சொன்னேன்னு நான் நம்பிட்டேன். கண்டிப்பாக நீ முடிச்சிருப்பான் நீ உருட்டுறதுக்கு. அதனால தானே கொலையில் வந்து விளக்குறேன். எனக்கே தெரியும் நான் சவுண்டு போட்டு தான் பாத்திரத்தை விளக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொலையில் தூக்கிட்டு வந்தேன். நான் இங்கே வந்து விளக்குன சவுண்டு இல்லை, மாமா மாத்தையும் இருந்துச்சு கீழே இறங்கி ஓடிட்டாங்க. இந்த அளவுக்கு சவுண்டு. பாத்திரத்தை விளக்கும் போது எல்லாருக்குமே சவுண்டு வரும். எனக்கு ஒரு வேலை கொடுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதே. இந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? எலுமிச்சை பழமே காய்க்க மாட்டேது. இப்போ பறிச்சிருதுங்க எல்லாம். 2 ரோஸ் வச்சிருக்கு. எதுல? இந்த ரோஸ் பிங்க் கலர் ரோஸ். பிங்கா ஆரஞ்சா? ஆரஞ்சு. அது என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே அப்படி தான் தோணுமா இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. நான் போயிட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் சாதம் வைக்கிறதுக்காக போயிருந்தேன். ஈவன் என்ன சொன்னேன், வீட்டை கூட்டிட்டு தண்ணி மாப்பு போடுறதுக்கு தண்ணி எடுத்து வைய அப்படின்னு சொன்னதுக்கு, இவ்வளோ நேரம் நீ இந்த சாப்பாடை தான் இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருந்தியா? அரிசி ஒலை போடுறதுக்கு இவ்வளோ நேரமானு கேட்கலாம். அவங்க பண்ணுற வேலை தான் அவங்கவுங்களுக்கு பெருசாக தெரியுது. நம்ம பண்ணுற வேலை கிச்சனை க்ளீன் பண்ணி பொட்டுலாம் வச்சு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு அந்த டிகாஷன் போட்டுட்டு நான் துடைக்கிறதுக்கு வந்தேன். அதை வந்துட்டு என்ன பண்ண தெரியுமா, வீட்டை கூட்டிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் பெரிய வேலையாம். எல்லார் வேலையும் எல்லாருக்கும் கஷ்டம்தான். தான் வேலை தான் கஷ்டம், மற்றவங்க வேலைலாம் ஈஸி. நீ சொன்னியா இல்லையா? நான் நல்ல பேர் வாங்கணுங்கிறத என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்க? நான் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸ் வச்சேன். ரைஸ் வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? அப்போ நீ கூட்டிட்டு இதை எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம். அப்போ நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? சொல்லு. கேட்பேனா கேட்க மாட்டேனா? அதுவும் இல்லாமல் காலையில் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்துட்டு காலையில் உருட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரிலாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பாங்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகும்போது தான் அந்த ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலையை பார்த்தேன். அதுக்கு கடமை உணர்ச்சியேன். இவங்களையும் சேர்த்து சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டேன்னு கவலை அதானே. கிச்சன்லாம் தொடச்சிட்டேன், டீ போட்டு குடிச்சிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். போன வாட்டி போய் கேன்சல் ஆகிட்டு ஞாபகம் இருக்கா? ஆமாம், போன தடவை இதே கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு பாதியிலே திரும்பி வந்துட்டோம். ஏதோ திவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஸ்டொமக் பெயின் சொன்னானா. சரி இதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பாதியிலே திரும்பி வந்துட்டோம். சரி அதே கோயிலுக்கு இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பணுங்கிறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். தலை அப்பாவும் நீனும் ஒரே கலருன்னு அதனால உன்கிட்ட காமிக்கிறான். சிக்கி லைட்டா என்ன தடவிக்கிட்டானா? என்ன பண்றீங்க? அவ்வளோதான் முடிஞ்சு.
தூக்கு கால் எடுத்து தூக்கிட்டு போய் வெயி பா இது தேவையா? உங்களை யாருமே இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லலையே. ஆ அந்த தண்ணி பாட்டிலில் நான் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வராது. இந்த தண்ணி பாட்டில் வெயிட்டு கூட இல்லைடா. அங்கே கிளம்பிட்டேங்க, கோயிலுக்கு கிளம்பி போக வேண்டியதான். இவங்கள சமாளிச்சுக்கிட்டு நான் எப்படி போதோ தெரில. சரி வாங்க போகலாம். அவன் தான்டா ஃபர்ஸ்ட் ஓடுறான். யாரா அப்படி யார சொல்றது? ஏறிட்டான் பத்தியா இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? போலாமா? போலாம் மாட்டி தங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். அங்க போய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. நம்ம எங்க போறோம்? அண்ணனுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க திரும்ப. அதனால அண்ணனுக்கு பர்ச்சேசிங் பண்ண போறோம். இன்னும் 3 நாள் தான் ஸ்கூல் போக போறாரு அண்ணன். முத்தம் கூட அப்பாவுக்கு முத்தம் கூட. ரெடி ஆயிட்டியா சீட்டு? எப்படி உங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மேய்க்க போறோமோ தெரியல. எப்படி ஏட்டிட்டு பாருங்க. தம்பியை பிடிச்சிக்க. அந்த கரடியை பிடிச்சிக்கடா. சரியான ஆளு. சேட்டை ஓவர். சீட்டு அஜோ உட்காருங்கடி ஒழுங்கா. அதான் பாகு. சரிம்மா போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். ஐயோ எங்கடா போறான்? ஏன்டா டேய் கொல்றீங்கடா? முடியலடா. அது எப்படி எட்டி பார்க்கும் பாரு. அந்த நாய்க்குட்டி இப்படிதானே எட்டி பார்த்துட்டு. ஆமா ஆமா அதே மாதிரியே பண்ணிட்டு வரானுங்க. நீ உட்காருங்க. அப்பா அவன் தான் குழந்தை, நீ பெரிய பிள்ளையாயிட்ட, நீயும் இப்படி இருக்க பருத்துவி. இந்த ஸ்ட்ரகிள்ல போறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு பார்த்து அம்மா வந்து பைக்கை வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. இல்லைன்னா நாங்க வந்து இறங்கி ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நிமித்து போவோம். பக்கத்துல இருந்ததுனால அங்க வந்துட்டாங்க. இல்ல இங்கெல்லாம் பாரு சோலி முடிஞ்சு. பாய் சொல்லிட்டியா? வா இப்ப பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கும்னு மட்டும். பொறுமையா போலாம் வந்து அந்த பக்கம் அப்பா படியில ஏறி போறான். ஒரு நாள் போறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. டெய்லி அப்பா போயிட்டு வந்துருக்காங்க. பழகிடுச்சு. இந்த பக்கம் போ, தாராளமா போ. போலாமா? போ. பைக்கா இருந்தா எல்லாத்துக்கு போயிருக்கலாம். ஆனா காரு ஏத்தி தான் போகணும். இப்படிதான் நாங்க டெய்லி போயிட்டு இருக்கோங்க. சீட் பெல்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்படிதான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம ரோடு சின்னது இல்ல. நாங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். இப்ப போறோம். எத்தனை மணிக்கு போவோம்? கரெக்டா நம்ம 10:30 மணி ஆகும்டி. நம்ம போய் சாப்பிட்டுட்டு தானே போகணும். சாப்பிட்டுட்டு போக 11 ஆயிடும் போல. ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது. எங்கேயாவது போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு தாங்க போகணும். போட்டாச்சானே? போட்டிங்களா? ஓகேண்ணே. உட்காருங்க. சின்ன பிள்ளையில திவி ஜேசிபின்னு ஜேசிபி காலகட்டம்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான். வழுக்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வழுக்க வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வழுக்க வந்துட்டு பிடிக்காதவங்க யாரும் கிடையாதுங்கிற. வழுக்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்ணு முட்டாவே இருக்கு. நான் சொன்னது இன்னும் இறங்கல. சிதம்பரத்தில் இளநீ குடிச்சிட்டு இப்போ கடலூரில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். போகிற வழியிலேயே பசி வந்துடுச்சு அந்த பசங்களுக்கு. சரி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். நிவிக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கேன். இங்கே இந்த மோட்ரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி மோட்ரு ஓடல. நான் கூட நினச்சிட்டு தான் வந்தேன், மோட்ரு ஓடுனா அப்படியே
சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு போயிடலாம், இந்த பசங்களையும் அப்படியே கழுவி விட்டு கூட்டி போயிடலான்னு பார்த்தா மூட்டை போடலை. அங்கே பாருங்கள், இவர் பாருங்கள், அவர் இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு என்னமோ நம்ம வீட்டு கொல்லைக்கு வந்திருக்க மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்காரு. செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கான. போன தடவை வந்துட்டு பலாமரம் இருந்துச்சு இல்லையா, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டோம். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அந்த இடத்துக்கு போனது. அன்றைக்கி அம்மா அத்தை எல்லோரும் வந்துருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் போகிறோம். முன்னாடியே வந்து நம்ம எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்போது அம்மா வந்து மாசி மகத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, அன்னதானம் போட்டாங்க. அப்போ வந்து இந்த பாக்ஸ் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்களா, அதில் ஒரு 50 பாக்ஸ்க்கு மேலே மீந்துடுச்சு. ஸோ அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 50 ஒரு 30 இருக்கும்ல பார்த்தீங்களா, வீட்டிலேருந்து அதை நான் எடுத்து வந்துட்டேன். அழகாக அப்படியே எல்லாமே வந்துட்டு அப்படியே அதோட மெல்ட் ஆகிருக்கு, படிஞ்சிருக்கு பற்றி அப்படியே. ஆமாம், வாவ். சாப்பிடுத்தாங்க. லெமன் சாதம் இதோ தானே உனக்கு. இங்கே பாருங்க, லெமன் சாதம், அப்புறம் வந்துட்டு மாங்காய் தொக்கு, அப்புறம் பன்னீர் ஃப்ரை பண்ணது. இது என்ன மாங்காய் தொக்கா? மாங்காய் தொக்கு. இந்த சாப்பாடு மட்டும் 24 hours இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவா ஒருத்தி. ஏன்னா பிரியம், பிரியம். இதை விட புளியோதரை தான். புளியோதரையா? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது கீழே போடக்கூடாது இல்லையா, அதை அப்படியே கேரி பேக்கில் வச்சு. வெரி குட் தங்க, நான் சொல்லாமே சொன்னேன் பத்தியா, வேற மாதிரி. நம்ம எல்லா டைமும் சொல்லுவோம்ல. சூப்பர், அப்படி தான் இருக்கணும். என்னமோ வந்துட்டு இருக்கு. மக்கும் குப்பைகளை மட்டும்தான் போடணும், மக்காத குப்பைகளை போட்டால் செடி செடி காஞ்சி கட்டும் தெரியுமா, அதில் தான் கீழே விழுந்து கீழே போடணும். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருவந்திபுரம் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கோயிலில் சிறப்பு என்னென்னா, படிக்கிற பசங்களுக்கு இந்த ஹைகிரீவர்கிட்ட போயிட்டு வந்தோம்னா நல்லா படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் கேப்பு, இந்த மாதிரி தான் பார்க்கிங் பண்ணிக்கணும். அங்கே தான் கோயில் இருக்குது மேலே. எப்படி இருக்கு பத்தியா கோயில்? நல்லா இருக்குல்ல? படிக்கிற பசங்களுக்கு ஏலக்காய் மாலை, ஏலக்காய் மாலை எங்கக்கா இருக்கு? ஏலக்காய் மாலையில் தேன் வச்சு கொடுப்பாங்களாமா அங்கே சாமி கும்பிட்டு. நம்ம இப்போதானே வந்திருக்கேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம்ல, அதனால நமக்கு தெரியல. ஆனால் படிப்புனாலே பென்னு பென்சில் நோட்டு புக்கு இதெல்லாம் தானே. ஆனால் ஏலக்காய் மாலை 100 ரூபாவும் பார்த்துக்கோ. இதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. இல்லை ஒரு வேளை நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியல சீத்து. ரொம்ப ரொம்ப ரேட் அதிகம். இல்லை இல்லை, அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம என்ன கேட்டோம்? அர்ச்சனைக்கு தான் கேட்டோம். என்னடி சூப்பராக இருக்கு. மலை மலை கேட்டில. அவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் வந்துட்டாடி. மேலே வந்ததெல்லாம் எடுக்கவே இல்லை, ரெக்கார்ட் பண்ணாமே பேசிட்டு வந்திருக்கோம் லூசு மாதிரி.
எல்லாரும் என்னைய தாண்டா பார்த்தாங்க, அப்பயும் நான் பேசிட்டு வந்தேன்டா. நானும் அப்படி தாண்டி பேசிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா ரெக்கார்ட் பண்ணாமல் வந்துட்டேன். அந்த இடம்லாம் எவ்வளோ அழகா இருந்தது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகும்போது அவனோட எக்ஸைட்டிங் அப்பதான் வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்மா அப்படி பார்த்தான். எப்படி பார்த்த நீ அங்க வரும்போது? என்ன மாதிரி அதெல்லாம் தான் கவர் பண்ணலையே, அதான் டெலிட் பண்ணல. என்ன ரெக்கார்டே போடலையா? போறீங்களா? சரி சரி, கீழே தான் நிற்கிறாங்களா? கீழே தான் இருக்காங்க, அங்க நின்றுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தியா? ஹாய், எங்கே போகிறீங்க? சாமி பார்க்க வந்தீங்களா? இந்த கோயிலுக்கு எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தோம்? படிக்கணும். சாமி கும்பிட்டுட்டோம், நல்லா படிச்சிருவோம் அப்படிலாம் கிடையாது. நீ நல்லா படிக்கிறதுக்கு உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நல்ல புத்தியை கொடுப்பாரு. அதுக்காக தான் சாமி கும்பிடுறது. மற்றபடி நம்ம தான் மெயின் திவி தாங்க ஆசைப்பட்டுக்கிட்டது. போன தடவை வர முடியல, திரும்பி போயிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஸ்டமக் பெயினில் திரும்பி போனது, திரும்பி இப்போ வந்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்காங்கப்பா. ஆப்பா, ஆனால் வந்து இங்கே கோயில் 12:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா. நாங்கள் 11:45 வந்தோம். நாங்களே வந்து பயந்துட்டு தான் வந்தோம் தெரியுமா? டோக்கன்றாது ஏன் சீத்து, நம்மளே பயந்துட்டு தான் வந்தோம் மூடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் சொன்னாங்க மூடி இருப்பாங்க. ஆனால் 11 மணிக்கு மேலே போக சொன்னாங்க தெரியுமா? கடைசியில் பார்த்தா 12:30 மணி வரையும் இருக்குமா. ஆமாம், அவங்களே சொல்லிட்டாங்க இங்கே இருக்கிறவங்களே. அதனால் பயப்படாமல் வரலாம். ஆனால் மேலெல்லாம் ஒன்றுமே இல்லை பாரு சீத்து. ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். மலை மேலே என்ன இருக்கும்? சாமி தான் இருக்கும். சாமியை பார்த்தாச்சு. சுற்றியும் இது மழை காலமாக இருந்தால் செடி கொடி இருக்கும். அடிக்கிற வெயில்ல என்ன புளியா மரமே கிளி ஜோசியம் பார்க்குறாங்க சீத்து. கிளி ஜோசியம் ஏன் எதையாவது ஒன்று கிடக்கும்னு சொல்லி நம்ம மனசை கெடுத்து விட்டுட்டு ஆல்ரெடி என் ஃபியூச்சர் என் தலையில் எழுதுனது எனக்கே தெரியும். இதில் வேற நான் அவசியம் கிளி சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா என் தங்கம்? இங்கே தான் வந்துட்டு பார்த்தேங்க, வரும்போது ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. இங்கே திவி, உன்னை நான் கொடைக்கானல் ஊட்டிலாம் மலைக்கு கூப்பிட்டு போகல. இங்கே பாரு, அந்த மலை தான் கொடைக்கானல். அது ஒரு எங்கடி மலை இருக்குது அங்கே? அவனை ஏமாத்துறா பத்தியா? அந்த மலை அவனுக்கு பார்க்க போறான். ஏய், இங்க இருக்கிறது ஒரு மலை தானே. வாடா இங்க வாடா. ஓ இப்படியும் வரலாம் பாரு சீத்து. இங்க பாரு சீத்து, அங்க ஒரு கேட் இருக்கு பாரு. அப்படியே வந்துருக்கலாம். காரை கொண்டு வந்து அப்படியே 1330 படி ஏற முடியாது. காரை நிறுத்திட்டு இப்படியே வரேன். உங்க ஐயால 30 படி அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த 30 படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஹாப்பி தானே. அதுல ஏறி வரணும், அதுதான் ஆசை. நீ ஏன் இப்படி பாக்குற? ஏன் அந்த பையனை அடிச்ச? அவனை போயிட்டு அடிச்சுட்டான்டி. அடிக்க கூடாது, அவன் அடிச்சுட்டு போய் பதுங்கிட்டான். உன் மேல எப்படி பதுங்கினா பத்தியா? அதான் அவனுக்கு தெரியுது தப்பு பண்ணிட்டோன்னு. ஆனா அது மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? இருக்க மாட்டீல. டேஞ்சர் பாய். திவியே போட்டு டெய்லி அடிச்சிட்டு இருக்காங்க. திவியே வந்துட்டு அவன் அடிச்சானா அழுதுருவான். ஆமா, அவன் வந்து எல்லாம் கிடைக்குதோ கையில எடுத்து வந்து அடிச்சிடறான். அந்த கோவம் வருது, அந்த கோவம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணிடுனா ஃபோன் வந்துருச்சா, டக்குன்னு எடுத்து பேசும்போது சைடில் பின்னாடி காலால் இப்படி தூக்கிருப்பான் போல இருக்கு, அப்படி அடிச்சிட்டான். பொறுமையா திவி, பொறுமை தங்கம். இங்க வா. ஏன் வேகமா ஓடுற? ஏப்பா இவன் வர நொண்டி நொண்டி வரதே எனக்கு காலை வலிக்குது. பார்த்து வாடி. எங்கடா அம்மா? போலாமா? நீங்க காரை ஆன் பண்ணுங்க போங்க. செம்ம சூடு சீத்து. காரை ஆன் பண்ணு, புள்ளைய வச்சிட்டு இருக்க வெயில்ல. போட்டு வா. நான் வரேன். வாங்க 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 வாங்க. என்னாச்சு? ஏண்டி சோகமா இருக்க? என்னாச்சு? ஏசி வரலையா? வெயிலா இருக்காடி. ஐயோ ரியாக்ஷன் பாரு. சைலண்டா இருக்கானே. என்ன சரிங்க? கில்லரோட மோசமா பாக்குறானே. ஐயோ இவன் எப்படி பாத்துட்டு இருக்கானே? அங்க ஒருத்தவனை கில் பண்ணிட்டு இங்க வந்து இப்படி பாக்குறியே நீ? அடிச்சதுல இருந்து அவன் ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. சிரிக்கவே இல்ல. ஆமா, ஏன்னா தம்பி அடிச்சிட்டமே. இந்த லட்டு அன்னைக்கு அப்பா வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. நீ வேணா சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குது. திருப்பதி போக முடியாதவங்க இங்க வரலாம். இங்க வந்துட்டு போனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பரிகாரமும் இங்க பண்ணா நல்லது. நிவி வந்து எல்லாமே சாப்பிடுவான், ஆனா இனிப்பு மட்டும் சாப்பிடவே மாட்டான். அதிகமா இனிப்பு மட்டும் லைட்டா, இந்த லட்டு லைட்டா வச்சேன் இப்படி வாங்கும்போது நல்லா ஃபாஸ்டா வாங்கினா, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. லெமன் சாதம் சாப்பிட்டது வினோவுக்கும் பசி வந்துருச்சு, எனக்கும் பசிச்சுது. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கடைக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி இப்படி பிச்சு அப்புறம் இந்த குருமாவில் தொட்டு அப்போ வந்து இது அப்போ அது பொரியல் கூட ஏதோ ஒரு கூட்டு. இதுதான். அதுதான் பாருமா உங்களாமா பிரியாணி நல்லா இருக்கும். அதுதான் வெஜ் பிரியாணி வாங்குறேன் சாப்பிடுன்னு சொல்கிறேன். வாங்கட்டா? அத்தனை வந்து கிண்ணத்தில் உள்ள சாப்பாடே அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சான். சாப்பிட்டுட்டு திங்ஸ் வாங்க போகலான்னு பார்த்தா எல்லோரும் ஆளாளுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. சரியான டயர்டாகும். எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஏன்னா நைட்டு நேரத்தில் எழுந்திரிச்சது. அதனால் எனக்குமே சொருவணிச்சு தூக்கம். அதனால் நானும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா முடியாது இருக்கு. இங்கே என்னென்னா பார்க்கிங்கும் இல்லை. அதனால் நடு ரோட்லேயே வந்துட்டு எல்லோரும் நீட்டாக போட்டாங்க. அதனால் நானும் இங்கே போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன். லைட்டாக அது லைட் ஒரு 5 நிமிஷம் கூட அப்படியே தூக்கம் வந்துச்சு. டக்குன்னு ஒரு 6 செவன்லேயே வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு தூக்கமே வரமாட்டுது. ஏன்னா ரோட்டில் நிப்பாடி இருக்குமா, அதனால் தூக்கம் வரமாட்டுது. சேர்த்து தூங்கிட்டான். இங்கே ஒருத்தன் தூங்கிட்டான். இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு 10 மணி தான் நைட்டு. சிது சிது போகலாமா? காலைல என்ன தூக்கம். இது வந்துட்டு ரொம்ப நேரம் தூங்குனுச்சு காலைல. அம்மா தூங்கிட்டாங்க. நிவி நீங்க முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படிதானே? எங்க அம்மா தூங்கிட்டாங்க, நான் மட்டும் முழிச்சிட்டு இருந்தேன். காரை விட்டு எழுந்திரிச்சோடனே சரியான ஒரு சிரிப்பு நிவிக்கு. அப்பா நான் தள்ளிட்டு வரேன். நான் வேகமாக போகக்கூடாது. பொறுமை பொறுமை. ஏய் இப்படி போற. ஹாய் சொல்லு. அங்கே பாரு, ஹாய் சொல்லு. பார்த்து ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. போன வாட்டி வந்துட்டு அவுட்டோர் குக்கிங் போயிருந்தோம்னு சித்து. அப்போ வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று கொட்டி சாப்பிட்றீங்களா, அது என்ன யாருக்கு தானே சின்னதாங்கப்பா. இது பேர் என்னது? கெலாஸ். இது கொஞ்சம் பெருசா வைக்கிறது நமக்கு தேவைப்படும். இது நல்லா இருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு. இதுவா? ஓகே. அவங்களும் சாப்பிட்றாங்கல்ல. டீயே குடிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சுன்னா இது போட்டு குடிச்சாலே அவுட்டோர் குக்கிங் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்குறது. ஆமாம். இது பே 1 get 1 ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோ. ஆஃபர் தெரியாமல் வாங்கிட்டு போகிறோம். இல்லை எனக்கு சரியான தூக்கம் வந்துடுச்சு. தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே பார்க்கிங் எனக்குமே கொஞ்சம் லைட்டாக பார்க்கிங் இல்லைன்னா பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. அதனால நாங்கள் வெளியில தான் காரை நிறுத்தி போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு வந்தோம். அந்த சைடு போ. ஒவ்வொன்றும் ஆனால் பார்த்து பார்த்து தான் நம்ம எது சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம். அது மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து வாங்குறோம். அந்த சாஸு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம் கடையில் வாங்கிட்டு போயிட்டு. சாஸே யூஸ் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம். நான் தள்ளிக்கலாம். அது ஒரு பென்சில். இங்கே போங்கட்டிடாமா. நைட்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு என்ன 2 பேரும் டிஸ்கஸ் என்ன சொல்கிறாரு? எங்கள் அம்மா நைட்டி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கியா? இது மாதிரி தான் வாங்கணும். ஆமாம், இந்த மாதிரி வாங்கினா வேஸ்ட்டு, உடச்சிடுறான். போன தடவை வாங்கினா உடஞ்சி போச்சு. அவன் உடச்சிடறானுங்கிறத விட உடஞ்சிடுது ஆட்டோமேட்டிக்கே. மேலே ஃப்ரிட்ஜு மேலே எதுனாலும் கொண்டு போய் வைப்போமா? ஃப்ரிட்ஜு மேலே வாட்டர் தானே இது? ஆமாம்மா, ஸ்டீமில். ஃப்ரிட்ஜு மேலே இருந்து உளுந்து மேலே உள்ள கேப் உடஞ்சிட்டு போயிடுது. அது வேணும். அது கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கும். இது ஓகே தானே? சரி, தள்ளு 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 தள்ளு. பேக் பார்ப்போம். இங்கே லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கான்னு பார்க்குமா? இங்கேயா இருக்கும்? வாங்க. பேகா இருக்கான்னு பாரு. அதான் பார்க்குறேன். அங்கே பாருங்க, அதை டச் பண்ணி பாருங்க. அதெல்லாம் எங்கே இருந்துச்சு?
பன்னீரை கொடு. அங்கே வைக்கக்கூடாது. அது என்னடி இது? ஜூஸ் ஊற்றி கொடுத்து விடுறதுக்கு. நான் ஒரு டப்பா மாதிரி பார்த்தேன்னே, அந்த ஹேண்டில் உள்ள மாதிரி. அது வந்துட்டு டப்புன்னு ஓப்பன் ஆகி கீழே ஊற்றிடும் நீ சொன்னில. நானும் திறந்து பார்த்தேன், ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி மூடி போட்ட மாதிரி வாங்கிடுவோன்னு தான் இந்த பாட்டில் வாங்கினேன். இது நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஆமாம், எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்புறம் நான் அந்த மாலில் வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு பேக்லாம். ஸோ பேக் வாங்காமல் வந்துட்டேன். அப்புறம் வர வழியில் லஞ்ச் பேகு, இதை வந்துட்டு விலாகில் எனக்கு காமிக்கல. லஞ்ச் பேகு அப்புறம் பேகு, இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு அவனாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டான். அவனோட பேக் ஜிப்பு விட்டு போச்சு, சும்மா இந்த இடத்துல கிழிஞ்சிட்டு. நான் தச்சு தான் கொடுத்துருந்தேன். அவருக்கு தான் பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டாரு. ஆமாம், அவருக்கு இந்த பேக் பிடிச்சிருக்குன்னு அந்த பேக் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நார்மலாக பென்சில்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதே இதில் வந்து பாண்டா உள்ள ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டாரு. இதை நாங்கள் பார்த்தேன், அங்கே வந்து ரேட்டும் அதிகமாக இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. இது நல்லா க்ரீப்பாக சூப்பராக இருக்குது. பாடி வாஷ் இல்லையா, அது வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்வீட்டு வந்துட்டு போனோடனே இந்த சாக்லேட் தான் வேணும். போகும்போதே சாக்லேட்னு சொல்லிகிட்டே இருந்தான். சார் அந்த சாக்லேட்டை போனோடனே எடுத்துட்டான். அவ்வளோதாங்க, பர்ச்சேசிங் ஃபுல்லாக ஸ்கூலுக்காக வாங்க வேண்டிய எல்லாமே வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிற வேலையை தான் அவர் பார்க்கணும். ஓகேங்க, இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.